உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு, உலக அரசு, உங்களுடைய திட்டங்கள், அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, பிள்ளைங்களும் நல்லா இருக்குது, குழந்தைங்க அவங்களுக்கு தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? என்னுடைய திட்டம் எப்படின்னா, இந்த உங்கள் திட்டம் செய்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல, இது என்னுடைய திட்டம். சரிங்களா? தாத்தா பாட்டியும் அப்பா அம்மாவும் குட்டி குழந்தையும் சேர்த்து பாருங்கள். அப்பா அம்மா குட்டி குழந்த என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் தாத்தா பாட்டி அப்படி இல்லை, எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? தாத்தா பாட்டிக்கு ஒரு கிராமத்தை வச்சுக்கிடுவோம். 1000 வீடு. 1000 வீட்டில் எத்தனை தாத்தா பாட்டி இருக்கோ ஒரு கல்யாண மண்டபம் கட்டப்படும். 3 வேளை சாப்பாடு, குளிச்சுக்கிடலாம் தாத்தா பாட்டி. அடுத்து துணியெல்லாம் துவைச்சி வந்துடும். உன்னால் நடக்க முடியலையா, வீட்டுக்கு யாராச்சும் அனுப்பிவிட்டு சாப்பாடு வாங்கிக்கலாம். அது நீங்கள் தான் அனுப்பிடணும். சரிங்களா? இதுபோ அரசு ஊழியர்கள் வேலை வைப்பாங்க. புரிஞ்சா மக்களே? இப்படி திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா? சரிங்களா மக்களே? அடுத்து தாத்தா பாட்டிக்கு நம்ம இந்த மண்டபத்துக்குள்ளே எல்லா பொருளும், என்ன வேணுமா, சோப்பு வேணுமா, அதுபோல் உங்கள் பணத்திலே, அரசு பணம் கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்கள் தான் வேலை பார்ப்பாங்க. அதுபோல் அரசு பணத்திலே. சரிங்களா? இந்த பணம் பேங்கிலிருந்து டைரெக்டாக அந்த மண்டபத்துக்கு போயிடும். எப்படி திட்டம் மக்களை? உண்மை தானே? தாத்தா பாட்டிக்கு துவைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, குளிப்பாட்டி விடுறதுக்கு ஆள் இருக்குது, சோம்பல்ண்டா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. எல்லா வசதியும் அந்த மண்டபத்திலிருந்தே அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும். புரிஞ்சா மக்களே? இது எப்படி திட்டம்? நடக்க முடியாத தாத்தா பாட்டிக்கு எல்லா சலுகையும், ஒரு ஆட்டாக்காரை மாதிரி. சோம்பல்ண்டா எப்படி தூக்கி போவேன்? கடையில் எது வாங்கணுமா வாங்கி குடிப்பேன், காய்கறி வாங்கணுமா வாங்கி குடிப்பேன். அந்த மாதிரி எல்லா சலுகையும் தாத்தா பாட்டிக்கு ஒரு கிராமத்தில் ஒரு மண்டபத்திலே வந்துடும். சிட்டிக்குள்ளுண்டா அதுக்கு வேறு மாதிரி. தாத்தா பாட்டிக்கு மட்டும்